Hi friends, நான் உங்கள் விஷ்ணு கிராஃபிக் ஜீனி. இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, இப்போ Adobe Photoshop 2023 டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு க்ளவுட் வெர்ஷன் இருந்தால் இப்போ வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க என்னென்னா, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு அதில் நியூரல் ஃபில்டர்ஸ் இருக்காது, கேமரா ஃபில்டர்ஸ் இருக்காது. என்ன அப்புறம் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன காட்டுனா டவுன்லோட் இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கேமரா ஃபில்டர் எப்படி நம்ம அந்த ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணது, அதுவும் ஒரிஜினல் வெப்சைட்டில் இருந்து ஃபோட்டோஷாப்போட அடோப் வெப்சைட்டில் இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வெர்ஷன் வேணும்னு நான் வந்து 15 யூஸ் பண்ணியிருக்கேன். 15 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது வந்து இன்ஸ்டாலர். நீங்கள் ஒரு க்ளவுட் யூஸராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கே இருக்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, நீங்கள் விண்டோஸில் கிராக் யூஸ் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம், மேக்கில் கிராக் யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து விண்டோஸில் இருக்குன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். சிங்கிள் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, நார்மல் இன்ஸ்டால் நீங்கள் ஒரு ஆப் எப்படி பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டே போயிடுங்க. லாஸ்ட்டில் இன்ஸ்டால் இருக்கும். இன்ஸ்டால் செட்டப் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஷாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வெர்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் 2000 ஃபோட்டோஷாப் வந்து 23 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 15 யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 15 தான் யூஸ் பண்ணணும். அது நிறைய புது அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் தெரியணும்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபோட்டோஷாப் 2023 நியூ ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நாங்கள் போகிற அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு 2023 இருக்கிற ஃபீச்சர்ஸை நான் ஒன்றா கிளியராக ப்ரீஃப் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா ஃபில்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் புதுசாக இருக்கும் நான் வந்து கிளியர் வீடியோவாக கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பண்ணியிருந்தால் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னடா திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நினச்சிருக்காது. ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.